வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் தலைவர் முருகன் அவர்களுக்கு பணிவான வணக்கம். வருக வருக என வர இருக்கிறேன். ஸோ இது போக இன்னும் ஸ்டார் காஸ்ட் நிறையா இருக்குது, டெக்னீஷியன் டீம் நிறையா இருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழாவோட இசையோட வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட பிரமாண்ட தயாரிப்பில் ஐசிக் சார் என் கூட கலந்துக்கிட்டா வில் பி ஹாப்பி. ஸோ அந்த பிரமாண்டமான படத்தை நாங்கள் நினச்ச மாதிரி பண்ணுறதுக்கு எல்லா வித ஊக்கமும் உத்வேகம் அளிக்கிற ஐசிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து மூக்குத்தி அம்மனோட கோர் டீம். இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மூக்குத்தி அம்மன் 2. இந்த படத்துல நயன்தாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 படத்தினுடைய கிராண்ட் பூஜா செரிமனி சமீபத்துல நடந்திருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 இது வந்து ஐசிரி சாரோட விஷன். நாங்கள் வந்து கனவு காண்றது வந்து ஒரு டைரக்டராக, ஒரு எழுத்தாளராக எங்களுக்கெல்லாம் கனவுகள் நிறைய ஒரு பிரம்மாண்டம்லாம் வரும். ஆனால் அதை நிறைவேற்றி காட்டுறதுக்கு ஒரு பின்னாடி மிகப்பெரிய சக்தி தேவை. அந்த சக்தி தான் வந்து எங்களுக்கு வேல்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக ஐசிரி சார் கிடைச்சார். ஆக்சுவலாக அந்த படத்தோட நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ ஸ்கிரிப்ட் அமைய பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக, இது வரைக்கும் என் கேரியரில் நான் பண்ண மிகப்பெரிய படமாக அமைஞ்சது. ஹோப்ஃபுல்லி இந்தியாவின் மிகப்பெரிய படங்களில் ஒன்றாக இது அமையுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ கற்பனை பண்ணுறது ஈஸி, ஆனால் அதுக்கான பட்ஜெட் அது வரும்போது வந்து நாங்களே யோசிச்சோம். ஐசிக் சார் தயங்கி தான் அந்த லைனை பேசினாலும் பார்த்தீங்கன்னா எங்களோட டபுள் மடங்கு அவரோட உற்சாகத்துக்கு இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். எங்களை விட 2 மடங்கு வந்து இந்த படத்தில் ஆர்வமாகி நாங்கள் நினச்சதை விட பெருசாக நீங்கள் பண்ணணுன்ட்டு எல்லா வகையிலையும் ஊக்க கொடுத்த ஐசிக் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன் க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நான் யார் நினச்சோம் எல்லாமே அது பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே அவங்க கிடச்சாங்க. ஸோ இப்போது இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த படத்தில் வந்து மூக்குத்தி அம்மனுக்கு ஈக்குவலாக, அந்த அம்மனுக்கு ஈக்குவலாக நிற்கிறதுக்கு வந்து 2 பவர்ஃபுல் கேரக்டர் தேவை. அதில் வந்து மெயினாக அது ஹீரோயின்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அழகு மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டி இல்லாமல் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு நான் நினச்சேன். எனக்கு மனசில் முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் அவங்க தான். அவங்க பண்ணுவாங்களாம் சின்ன தயக்கத்தோடு தான் அப்ரோச் பண்ணோம். பட் எங்களோட ஒரு ஆர்வமாக டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் கண்டிப்பாக பண்ணுறேன்ட்டு இந்த படத்துக்கு முதல் சைன் பண்ண ஆர்டிஸ்ட் மிஸ் ரெஜினா, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம மொழியில் இல்லை கன்னடத்தில் ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு ஹீரோ ப்ளஸ் டைரக்டர், ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. பட் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னோடனே எனக்கு வந்து ரொம்ப நாளாக அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கேட்டோன்னே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கேரக்டர் பிடிச்சி நடிக்க ஒத்துக்கிட்டேன் மதிப்பிற்குரிய மிஸ்டர் துனியா விஜய் அவர்கள். கன்னடத்தில் ஒரு முன்னாடியே ஹீரோவாக இருக்கிறவர் முதலாக வந்து மூக்குத்தி அம்மன் 2 மூலமாக தமிழ் படத்தில் என்ட்ரி ஆகிறாரு. அவருக்கு தமிழ் சினி இண்டஸ்ட்ரி சார்பாக எனது அன்பான வரவேற்பு. அடுத்ததாக என் படத்தில் எப்பவுமே சுந்தர் சிங்கிற பேர் இருந்தால் மேக்ஸிமம் படத்தில் சமீப காலத்தில் இந்த பேர் இல்லாமல் இருக்காது. நகைச்சுவையில் அனைவரையும் சந்தோஷப்படுத்துகிற எனது அன்புக்குரிய தம்பி யோகி பாபு. என்னுடைய ராசியான ஒரு வில்லன் அரண்மனை 4ல் வந்து டைரக்ட் பண்ணி நடித்த என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பெல்லாம் காயம் ஏற்படுத்தினாலும்
முகத்தை சொல்லிக்காமல் நடித்து ஒரு பெரிய வெற்றியில் எனக்கு உறுதுணையாக இருந்த திரு கண்டா ராம் அவர்கள், என்னுடைய உதவியாளராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி காமெடி நடிகராக உயர்ந்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர கேரக்டர் ஆர்டிஸ்டாக வில்லனாக நடித்து கலக்கிட்டு இருக்கிற அன்புக்குரிய என் தம்பி சிங்கம்புலி, அப்படி அப்புறம் டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமாக என்னோட வெற்றியிலும் என் உழைப்பிலும் சரிபாதி பங்கு வைத்து கொண்டிருக்கும். இந்த படத்தில் கதை திரைக்கதையில் இணை பங்காற்றி வசனகர்த்தாவும் நடிகராகவும் இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட், என் வெற்றியில் நிறைய பங்கு வகித்த ஒரு அழகான கலர்ஃபுல் ஒளிப்பதிவு ஓவியர்னு சொல்லலாம் அன்புக்குரிய கோபி அமர்நாத். மிஸ்டர் கோபி அமர்நாத், பார்த்து அப்புறம் எல்லா காலத்துலேயும் எப்பவுமே நான் இருந்தால் கண்டிப்பாக இவர் கூட இருப்பார். என் அன்பு நண்பர் விஸ்வநாத், அப்புறம் உதவி இயக்குனர் கதிர், இயக்குனர் ஆகிட்டார் இந்த படத்தில் வந்து எனக்கு துணையாக உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணுற கதிர். அப்புறம் நிறையா டீம் இருக்காங்க, இன்னும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க. வந்தவர்கள் யாராவது விட்டுருக்கு, நான் இங்கே இருக்கிறவங்க அபிநயா முக்கியமாக ஒரு தன்னோட அழகான உருவத்தால் அபிநயா, அப்புறம் திரு இனியா அவர்கள், ஒரு சிறந்த நடிகர், வெற்றி படங்களில் பல பங்கு பெற்ற திரு அஜய் கோஷ் அவர்கள், அண்ட் மைனா நந்தினி. மைனா நந்தினி எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல தான் என் படத்தில் நடிக்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டோம். வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள், தலைவர் முருகன் அவர்களுக்கு பணிவான வணக்கம். வருக வருக என வர இருக்கிறேன். ஸோ இது போக இன்னும் ஸ்டார் காஸ்ட் நிறையா இருக்குது, டெக்னீஷியன் டீம் நிறையா இருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழாவோட இசையோட வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட பிரமாண்ட தயாரிப்பில் ஐசி சார் என் கூட கலந்துக்கிட்டா வில் பி ஹாப்பி. ஸோ அந்த பிரமாண்டமான படத்தை நாங்கள் நினச்ச மாதிரி பண்ணுறதுக்கு எல்லா வித ஊக்கமும் உத்வேகம் அளிக்கிற ஐசிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து மூக்குத்தி அம்மனோட கோர் டீம், மூக்குத்தி அம்மன் 2ஓட கோர் டீம். உங்கள் எல்லாத்தோட நல்வாழ்த்துக்களோட இன்று எங்கள் பயணம் இனிதே ஆரம்பிக்கிறது. நன்றி.